அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோய்த்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 953 ரூபாய் 16 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 9 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 951 ரூபாய் 31 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 18 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 954 ரூபாய் உள்ளது. அதே போல இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 90 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 961 ரூபாய் 2 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 90 உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் காலை 10 மணியிலிருந்து மதியம் 2:30 வரைக்கும் இருப்பாங்க. அதே போல இரவு 7:30 11:30 வரைக்கும் இருப்பாங்க. 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக மேலதிக தகவல் மற்றும் தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 25 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 950 ரூபாய் 40 வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 278 ரூபாய் 15 வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். முடிந்த வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சரி பார்த்துக்கோங்க. எக்ஸ்சேஞ்சில் இருந்து பணம் அனுப்பி முடிச்சுட்டு வெளியேறதுக்கு முன்னாடியே. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் மற்றும் 750 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்களும் மறவிடுவாங்க. அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சில் அனுப்பும்போது உங்களுக்கு 500 ஃபீல்ஸ் 350 ஃபீல்ஸ் போன்ற லாபம் கிடைக்கும் கட்டணத்தில். அதே போல தான் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணம் அறவிடுறாங்க. அல்முல்லா அல்முசைனியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுலேயும் உங்களுக்கு 250 ஃபீல்ஸ் இந்த எக்ஸ்சேஞ்சுகளில் லாபம் கிடைக்குது. ஏன்னா அவங்க 1.25 தினாரோ அதாவது ஒரு தினார் 250 ஃபீல்ஸ் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. முடிந்த வரைக்கும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உங்களுடைய சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் ஊடாக அனுப்புங்க. அதே போல் எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் மறக்காமல் தெரிவு பண்ணுங்கள். மற்ற நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 670 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 449 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 718 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 227 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை தொடர்ந்துமே படிப்படியாக அதிகரித்தே வருது. இந்த நாட்களில் பழைய தங்கங்களை விற்கிறது சிறந்ததாக இருக்கும். ஆனால் புதிய தங்கங்கள் வாங்குறது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. குவைத்துடைய மன்னரின் அதிரடி உத்தரவு. சம்பளமே இல்லாமல் வேலை செய்ய வேண்டிய நிலைமையா கதரும் குவைத்திகள். படிச்சுட்டானுங்களா? எவ்வளோ எதிர்பார்ப்பு, பலருடைய எவ்வளோ பெரிய பெரிய கனவு கடைசியில் எல்லாத்துலேயும் மண்ணை அள்ளி போட்ட மாதிரி மசரை பார்த்த வேலை கடைசியில் எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. வேதனையும் வருத்தமுமே மிச்சம். இதோ
5 வருடம் வெளிநாட்டவர்களுக்கு, கல்ஃப் நேஷனல்ஸ் அதே போல் குவைத்திகளுக்கு 15 வருடம் ஓட்டுநர்களுக்கான முக்கிய தகவல். அதே போல் கடல் மார்க்கமாக கடத்தி வரப்பட்ட போதைப் பொருட்களுடன் பிடிபட்ட 3 பேர். அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Vlog. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்கள் நாட்டுக்கு போடணும். அதே போல் இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள், இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன், அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. புனித ரமதான் மாதத்தின் 24வது நோன்பில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 6 நாட்களா 5 நாட்களா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஷஹருடைய நேரம் மீண்டும் குறுகியுள்ளது. 4 மணி 29 நிமிடமாக. அதே போல் இஃப்தாருடைய நேரம் 6 மணி 1 நிமிடமாக உள்ளது. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் என்ன மாதிரியான நிலைமை வருதுன்னு. அதே போல் குவைத்துடைய வானிலை அவதான மையம் முக்கிய எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. என்னப்பா, நைட்டில் யாருக்காவது குளிர் தெரியுதா இல்லையா? இப்போது கடைசியில் 12 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஜஹரா பகுதி, பாலைவன பகுதிகள் எல்லாம் குளிர் பதிவாகி இருக்குது. நேற்று தினம் குவைட் ஏர்வேஸ் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி சரியாக 3 மணி 16 டிகிரி செல்சியஸ் வண்டியில் காட்டுச்சு. ஆனாலும் குறைஞ்சது ஒரு 12 டிகிரி 11 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு தான் காலநிலை இருந்துச்சு. மறுபடியும் குளிர் வாரத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத ஒரு 2-3 நாளாக தொடர்ந்து வீடியோவில் காட்டியிருக்கிறேன். சவுதி அரேபியாவில் இடுப்பு அளவுக்கு ஐஸ் மழை பெய்து ஐஸ் நிறைஞ்சு போயிருக்குது. அதே போல் ஜோர்டான்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்னோ விழ ஆரம்பிச்சிருக்குது. அதுதான் இந்த குளிருக்கான முக்கிய காரணம். கடைசியாக வண்டியில் ஹீட்டர்லாம் போட்டு உட்கார்றது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு வெளியில் பூனைகளுடைய டெக்னிக்கை நாமளும் யூஸ் பண்ண வேண்டியதாச்சு. டயருக்கு பக்கத்துலேயே போய் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தா நல்லா அந்த இன்ஜினுடைய சூட்டுக்கு இதமாக இருந்துச்சு. நேற்றைய தினம் எத்தனை பேர் குளிர உணர்ந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்க. مساكم الله بالخير وأجواءنا المتوقعة بإذن الله تعالى حتى نهاية رمضان. تستمر معانا الرياح الشمالية الغربية النشطة مثيرة للغبار خاصة في المناطق المكشوفة، وفيها شوية برودة خاصة بالليل. فتستمر معانا الرياح الشمالية النشطة حتى يوم الخميس أول جمعة، بعدها راح تتحول إلى الجنوبية. راح ترتفع درجات الحرارة وفيها نسبة رطوبة عالية لأنها رياح تعبر البحر وتدخل علينا من رطوبته وحرارته، فتكون الأجواء حارة. ومتوقع أن تظهر بعض الغيوم نتيجة ارتفاع نسبة الرطوبة في الجو. فهذه أجواء الربيع، أجواء متقلبة في درجات الحرارة، تاخذ من الشتاء البرودة بالليل لما تكون الرياح شمالية غربية، وتاخذ من الصيف الحرارة بالنهار لما تكون الرياح جنوبية شرقية محملة بالرطوبة العالية. والله எவ்வளவு ஆசை, எவ்வளவு கனவு, எவ்வளவு லட்சம், அட்ட பாவிகள் அப்படி பண்ணிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு கவலையான விடயமாக இருந்துச்சு. உங்களுக்கு ரீசெண்டாக தெரியும், 2 தடவை நான் வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 35-40க்கு மேலே கூப்பன் உள்ளே போட்டிருக்குது. சர்ஃபான் BA அப்படின்ற பேரில் கடைசியில் இப்படி மண்ணாளி போட்டியே ஃபாத்துமா அப்படின்ற மாதிரி ஒரு மசரை பெண்மணிக்கு கேடில் கார் பரிசாக விழுந்துச்சு. கடைசியில் பார்த்தா இது எல்லாமே உல்டாலகடி வேலை அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இப்போதைக்கு குழுக்கள் முறை நிறுத்தி இருக்கிறாங்க. இது சம்பந்தமான உயர்கட்ட விசாரணைகளை குழுக்களை நியமித்து விசாரிக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. எது எப்படியோ இனி வரும் நாட்களில் இந்த குழுக்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. கடைசியில் அந்த பெண் விமான நிலையத்துக்கு தப்பி ஓடிய அந்த நேரத்தில் கைது பண்ணப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. எஜிப்திய பெண். எங்கே போனாலும் உங்களுக்கு கைவரிசையை காட்டிடுறீங்களாடா. எங்கேயாவது எஜிப்தியர் அப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் வரும்போது ஊழல் அவங்க பேரில் தான் முதன்மை வகிக்குது. இந்த வீடியோவில் பாருங்கள் எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம்.
نسحب منو يا ترى صاحب الحظ السعيد اللي راح يفوز في هذه السيارة. سيارة كاديلاك سكاليت موديل 2024. ونقول ألف مبروك لفاطمة جمال. ألف مبروك لفاطمة جمال، تستاهلين يا فاطمة. طبعا حصلتي معنا على الجائزة الأولى، سيارة كاديلاك سكاليت موديل 2024. هذا الاسم ويانا واضح. الله يعطيك خيرها ويكفيك شرها. بداية هذه السحوبات فازت معنا فاطمة. ننتقل معكم الحين طبعا مشاهدينا إلى الصندوق الثاني ونسحب الجائزة الثانية، وهي سيارة لوتس إيميرا موديل 2024. سيارة جميلة، سيارة سبورت فخمة أيضا، كل سيارة أحلى من الثانية. فراح نشوف الحين من اللي راح يفوز معنا أو تفوز معنا في سيارة لوتس إيميرا موديل 2024. الحين راح نسحب. கவனித்தீரா? எதை மன்னா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. என்னையா இவன் அதல பாதாளத்தில் இறங்கி விட்டான். இப்படி தெரிந்திருந்தால் இவனுக்கு ஓலையை அனுப்பியிருக்க மாட்டேன். பயபுள்ள லட்டுல இல்ல நட்டுல வச்சிருக்கேன் தாசு அப்படின்ற மாதிரி வச்சாம பாருங்க ஆப்பு. இப்போ நல்லா பாருங்க, ஏன்னா இதில் வந்து இவருடைய அந்த தெல்லுமுள் எப்படி பிடிப்படுதுன்றதை ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கையை பாருங்கள் எவ்வளோ அழகாக கையை வந்து அந்த திசாசாவோட சேர்த்து பிடிச்ச மாதிரி அப்படியே உள்ளே கொண்டு போகிறாருன்னு. உள்ளே கொண்டுட்டு போய் அடியில் விட்டு நல்லா கிளறாரு. கிளறிட்டு கொஞ்சம் கூப்பனை வெளியில் எடுக்கிறாரு. கொஞ்சம் கூப்பனை வெளியில் எடுக்கிறவர் அப்படியோ அப்படியோ பாருங்கள் என்ன பண்ணுறாருன்னு. குமியல்லேருந்து அழுறாரு இல்லையா, அள்ளிட்டு ஒரு சில கூப்பன் வந்து எடுக்கிறாரு. அதை மற்ற ஒரு விரலால் இடிக்க பிடிச்சிருக்கிறாரு. 2 விரலால் இடிக்க பிடிச்சிருக்கிறாரு. அந்த கூப்பனை வந்து 2 விரலால் தான் பிடிச்சிருக்கிறாரு. பிடிச்சிட்டு அப்படியே உதறிட்டு கடைசியாக பாருங்கள் ஃபுல்லாகவே உதறிட்டு இருக்கிறாரு. இப்போ பாருங்கள் மேஜிக் நடக்குது. திசாசாக்குள்ளேருந்து அப்படியே அந்த கூப்பன் மற்ற விரல்களால் பிடிச்சிருந்த அந்த கூப்பன் வெளியே வருது. இதுதான் கூப்பன். பேரை வாசிங்க அப்படின்னு கொடுத்தா கடைசியில் அந்த மஸ்ரி பெண் பாத்மாவுடைய பேர் வந்து வருது. உடனே பிடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து நேற்று நைட்டே இந்த நியூஸ் வெளியாகின ஸ்ப்ரெட் ஆகின உடனே எமர்ஜென்சி டிக்கெட் போட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க. குற்றம் இல்லைன்னா எதுக்காக தப்பி ஓடணும்? குற்றமே செய்யலைன்னா எதுக்காக தப்பி ஓடணும்? தப்பி ஓடாமல் நேற்றைய தினம் நேரடியாக இது என்ன ஏதுன்றதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக இருந்திருக்கலாமே. அதே போல் பாருங்கள் சரியா. இப்போ ஓகே தானே. அடுத்த இது வந்து ட்ரா 1 ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம் செகண்ட் ட்ரா வந்து வருது. பாருங்கள் இப்போ என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். இப்போ எடுக்க போகிறாரு இல்லையா? இப்போ எப்படி மாப்பிள்ளை எடுக்கிறாருன்னு பாருங்கள். அப்படியே கையை எடுத்து அப்படியே திசாசா கையை இப்போ மட்டும் எதுக்கே ஆகும் கையை மட்டும் இப்படி இழுத்து வச்சு உள்ளே எடுக்கிற அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. முன்னாடி அப்படியோ சட்டை கையோடு பிடிச்சிக்கிட்டே உள்ளே போனவர் 2வது தரம் எடுக்கும்போது அப்படியே கையை இழுத்து விட்டுட்டு என் கையெல்லாம் சுத்தம்ப்பா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டாரு. கழுவி ஊத்துறாங்க ஒவ்வொருத்தரும் டிக்டாக்ல. கடைசி அவர் சொன்ன ஒரு கருத்து இருக்குது, அடேங்க அப்பா. الكاميرا قاعد تدخل داخل الصندوق وقاعد تشوفوا شلون طريقة احنا قاعد نسحب الكوبونات. يعني هذه الشغله مو بيدنا اذا مثلا الكوبون دش مثلا جبنه ولا غيره. சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துல ஒரு கருத்து சொன்னாரு. கேமராவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குதுப்பா, எல்லாமே நம்ம கையில் இல்லை, எல்லாம் இறைவனுடைய கையில் தான் இருக்குது. யார் வெல்றா, யார் தோக்குறான்றது, யார் தேர்ந்தெடுக்கப்படுறான்றது கேமராலாம் பார்க்குது, நம்ம கையில் எதுவும் இல்லை. மாட்னியா? صباح الخير. امس كلكم تابعتوا سحوبات جوائز يا هلا. صارت حركة غريبة، الموظف ماسك شمة طول الوقت، عقب ما دخل هديده وطلع الكرت. حركة الساحر هذه احنا ما نشكك فيك للحين، احنا ما قاعد نتكلم عن هذا الموضوع، ولكن الحركة مريبة
نوعا ما. اليوم مفروض وزارة التجارة دورها تدز موظف لمراقبة السحوبات وهذه الجوائز. المفروض الطفل هو اللي يسحب والكرت ما يغيب عن عين الكل، بالذات ان ملايين متابعين هذه السحوبات، وتحطون اسم الفائز. فلذلك اليوم دوري انا كواجبي كوطني ابي انطر، اذا لم يتم فتح تحقيق بهذا الموضوع انا خلال هذا الاسبوع رايح للنيابة العامة ومقدم بلاغ على هذا السحب. اليوم لازم المباحث يتدخلون ويبحثون بالموضوع، يشوفون الفايز والموظف في بينهم اتصال، في بينهم تواصل، يصيرون حق بعض، يعرفون بعض، ما يعرفون هذا لا انا ولا غيري يقدرون طلع. غير المباحث هم الوحيدين اللي تخصصهم البحث بهذه المواضيع. وزارة التجارة ممكن تفتح تحقيق، وانا متاكد انه راح تفتح تحقيق، ولكن المباحث يجب ان يتدخلون لانهم اللي يطلعون هذه الامور. والله يعطيكم العافيه، السلام عليكم. حميته ما ادري نعبي ولا شو نسوي، ما في مصداقيه. கடைசியில் சிலவங்களுக்கு வந்து ஆத்திரம் தாங்க முடியாமல் கிழிச்சு வீசிட்டாங்க. அட போகடா நீங்களும் உங்கள் காரும் அப்படின்னு. இப்போ டிக்டாக் ட்ரெண்ட் ஆகிடுச்சு, டிக்டாக்ல வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நேற்று மட்டும் எத்தனை வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்க்கலாம். ஆசையில் மண்ணலி போட்டிங்களாடா. 15 வருடம் கல்ஃப் நேஷனல்ஸ் மற்றும் குவைத்திகளுக்கு ஓட்டுநர் உரிமம், 5 வருடம் வாஃபுதீன், அதாவது வெளிநாட்டவர்களுக்கான ஓட்டுநர் உரிமம் இனி வரும் காலம் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது எக்ஸ்பயர் டேட் 5 வருடம் வரைக்கும் உங்களால் புதுப்பிச்சு கொள்ள முடியும் ஓட்டுநர்களுக்கு. அதே குவைத்திகளுக்கு வந்து 15 வருடம், அதே மாதிரி அரபு நாட்டவர்கள் கல்ஃப் நேஷனல்ஸுக்கு வந்து 15 வருடம் வழங்குறாங்க. ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸ் இல்லாமல் தயவு செய்து வண்டி ஓட்டாதீங்க. 3 மாதம் ஜெயில், 300 தினார் அபராதம். ரொம்ப கவனம் ஓட்டுநர்களே, உங்கள் பேரில் உங்களுக்கு தான் அந்த அபராதம் வரும், ஃபைன் வரும். அதனால் தயவு செய்து லைசன்ஸ் எடுத்து கொடுக்கலன்னா லைசன்ஸ் எடுத்து கேளுங்க. இல்லைன்னா லீகலாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ தூதரகமாக எந்தெந்த லீகலாக போகணுமோ போங்க. லைசன்ஸ் இல்லாமல் மட்டும் வண்டி ஓட்டிடாதீங்க. இதோ கடற்கரையோரமாக, அதாவது 500 மில்லியன் தினாருக்கும் அதிகமான போதைப் பொருட்களுடன் வந்த 3 வந்து கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. கடலோர காவல் படையின் கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள்ளே இவங்க வரும்போது இவங்க ரகசியமாக தப்பி ஓடுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனாலும் வசமாக சிக்கியிருக்கிறாங்க. கடலோர காவல் படை சுற்றி வளைத்து பிடிச்சிருக்கிறாங்க. இந்த நோன்பு மாதம், புனித ரமதான் மாதத்தில் கூட இந்த போதைப்பொருள் வியாபார நாய்களுக்கு ஓய்வில்லையா? இந்த நாட்கள்லையும் போதைப் பொருளை கடத்தி கொண்டாந்து இந்த நாட்களில் மக்களை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறானுங்க. கடலோர காவல் படை சுற்றி வளைத்து பிடிச்சிருக்கிறாங்க. கடலோர காவல் படைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எத்தனை பேர் இந்த போதைப் பொருளால் நாசமாகி இருக்கிறாங்க, இன்னும் எத்தனை பேர் நாசமாக போகிறாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே கங்க்ராச்சுலேஷன்ஸ் குவைத் கோஸ்ட் கார்ட், வெரி குட். இதோ சம்பளமே இனி இல்லை அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க குவைத்தி குடியுரிமை இழந்தவர்கள். சம்பளத்தை நிறுத்திட்டாங்க. எனக்கு இப்போ இருக்கிற பெரிய டவுட்டே அந்த குவைத்திகள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமை என்ன, அவங்களுக்கு எப்படி சம்பளம் பே பண்ணுவாங்க, இதில் என்னென்ன பிரச்சனைகள் பிரளயங்கள் வரப்போகுது எதிர்வரும் நாட்கள் அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு சம்பளத்தை நிறுத்திட்டாங்க. பெரிய அளவான எதிர்பார்ப்புகள் இப்போது இல்லாமல் போயிருக்குது. கடைசியில் நம்ம ஊர்லேயே அவனையாவது கட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு பெண்கள் தள்ளப்படுற சூழல் வந்து உருவாகி இருக்குது பலருக்குமே. வெளிநாட்டு பெண்கள் குவைத்திகளை முடித்தவங்களுக்கு மன்னருடைய அதிரடி உத்தரவு. أؤكدوا أبناء وطني العزيز أنكم مني وأنا منكم، فأنتم العزوة والأمل والذخر والسند، ونسأل الله تجلى في علاه أن يعيننا حتى نسلم الكويت لأهلها الأصليين نظيفة خالية من الشوائب التي علقت بها، مؤكدين أن تعطيل بعض مواد الدستور إنما كان لعلاج مرض عضال أصاب جسم الممارسة الديمقراطية فأهلكها، وسيتم إعادة هذه الممارسة في ثوبها الجديد بإذن الله تعالى. أخواتي وإخواني أبناء وطني العزيز، أود القول بأن دعاة الفرقة ومثيري الفتنة يحاولون من خلال ملف الجنسية خلط الأوراق
وترويج الإشاعات وتحريف الأقوال بهدف شق وحدة الصف وإحداث تذمر والتشكيك في القرارات المتخذة بهذا الملف، مؤكدا في خطاب هذا على حرصنا على الموازنة والموائمة بين الحزم في كل ما يمس الوحدة الوطنية وتحقيق العدالة في قضايا الجنسية، وإن التعامل وفق القانون بعيدا عن المزايدات والضغوط السياسية، آخذين بعين الاعتبار إقامة التوازن بين تطبيق القانون ومراعاة الأبعاد الإنسانية والمعيشية، حريصين على المصارحة والمكاشفة ليعلم الجميع الحقيقة ويقطع الشك وسوء الظن. பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அண்டர் இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்குது. அதாவது விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யார் யார் ஊழல் பண்ணி வஞ்சகம் பண்ணி இந்த ஏஜென்சி அதாவது குவைத்து குடியுரிமையை எடுத்திருக்காங்களோ அவங்களுடைய குடியுரிமை நிச்சயமாக பறிக்கப்படும். இந்த நாட்டை விட்டு நாடு கடத்தப்படுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்குது, உண்மையிலேயே அவங்க குவைத்தியோட வாழ்ந்துருக்கிறாங்க, ஜென்சியாவுக்கு தகுதியானவங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய குடியுரிமை மறுபடியும் திருப்பி கொடுக்கப்படும். எது எப்படியோ அவங்கள்ட்ட இப்போதைக்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமை எந்த நிலைமைக்கு தள்ளப்படும் அப்படின்னு தெரியலை. ஏன்னா இவங்களுடைய சம்பளம் நிறுத்திட்டாங்க, சம்பளமே இல்லை. இப்போ இந்த பெருநாளைக்கு நோன்புக்கு கூட சம்பளம் கொடுக்கல அப்படின்றது தான் மிகப்பெரிய கவலையாக இருக்குது. பலருமே தங்களுடைய கவலைகளை வெளிக்கொண்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக கூட இந்திய சகோதரிகளும் பேசியிருந்தாங்க, இலங்கை சகோதரிகளும் பேசியிருந்தாங்க. குவைத்தி கணவர்களை வாழக்கூடிய பெண்கள். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தால் நீங்களும் தாராளமாக தூதரகமோ அல்லது தொழிலாளர் திணைக்களத்துக்கோ அறிவிக்கலாம். ஏன்னா உங்களுடைய சம்பளத்தை அவங்க கவர்மெண்ட் நிச்சயமாக கொடுத்தே ஆகணும். தொழிலாளருடைய சம்பளத்தில் கை வைக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.